Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல தீபாவளி சீரிஸ்ல அடுத்ததா என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குலோப் ஜாமுன் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தீபாவளினாலே ஸ்வீட் தான், ஸ்வீட்னாலே குலோப் ஜாமுன் தான் எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆனா அத எப்படி பண்றதுன்னு கரெக்ட்டா பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் செய்ய மாட்டீங்க. நிறைய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகள் மட்டுமே சேருங்க. அந்த ரெடிமேட் மிக்ஸில் சேர்த்துருக்கிற அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்க்க வேண்டாம். அது வந்து பாகு வந்து அதிகமாக இருக்கும், வேஸ்ட்டாக தான் போகும். ஜீரா நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூடவே நான் 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. பிசு பிசுன்னு இருக்கணும், அந்த பக்குவத்துக்கு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும்போது நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த அளவுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாகு கட்டியாகாமல் இருக்க ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் ஆச்சி பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. கையை வச்சு நல்லா ரஃப்பாக பிணையாதீங்க. இந்த மாதிரி விரலாலே பிணைஞ்சு விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு வந்து எதுலேயுமே ஒட்டாமல் ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க, மூடி போட்டு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது கையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த உருண்டைகள் வந்து வெடிப்பு இல்லாமல் வரும். குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்படியே இந்த உள்ளங்கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. பாருங்கள், ஒரு வெடிப்பு கூட இல்லை. கண்டிப்பாக நெய் சேர்த்து கையில் நெய் தடவிட்டு செஞ்சால் தான் வெடிப்பு இல்லாமல் வரும். அதனால் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குலோப் ஜாமுன் வந்து பார்க்க ஈவனாக ஒன் போல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. அந்த பேக்கெட்டில் 35 பால்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து 30 பால்ஸ் தான் வந்திருக்கு. நான் கொஞ்சம் பெருசாக உருட்டிட்டேன் போல். உருட்டினதுக்கு அப்புறமா உடனே பொரித்து எடுத்துருங்க. இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள லேயர் வந்து காஞ்சி டக்குன்னு வெடி போல ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து இதை பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகிக்கிறக்கூடாது. இந்த மாதிரி லேசாக போட்ட உடனே பபிள்ஸ் வரணும். இந்த அளவுக்கு ஹீட் ஆகிருந்தால் போதும். ஒரு 5 பால் இல்லைன்னா 6 பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வேகிறதுக்கு இடம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பாலையும் இப்படி மேட்டாக்கில் இப்படியே சுற்றி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வெந்து வரும். இந்த மாதிரி உருட்டி விடுங்க. தீயவும் கூட்டிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. தீ அதிகமாக வச்சிங்கன்னா வெளியே உள்ளது டக்குன்னு கரிஞ்சிரும். உள்ள மாவு வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே, லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைடும் ஈவனாக இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த டைமில் இதை எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு வெடிப்பு கூட விழலை. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து பாகில் போட்டுடலாம், ஜீராவில் போட்டுடலாம். இப்போ எல்லா குலோப் ஜாமுனையும் ஜீராவில் சேர்த்துடலாம். ஒன்று பாகு சூடாக இருக்கணும், இல்லைன்னா குலோப் ஜாமுன் சூடாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம குலோப் ஜாமுன் வந்து நல்ல ஜீராவில் ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குலோப் ஜாமுன் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.